வந்துட்டியா? ஓகே. நேரம் சரியாக 8:09. 8:10க்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டுருங்க ப்ரோ. ப்ரோ 8:42க்கு முதல் இன்னிங்ஸை முடிக்கணும். 32 நிமிஷம் தான் வந்து 8 ஓவர் மேட்ச்சுக்கு ஒரு இன்னிங்ஸுக்கு 3 நிமிஷம் கேப்பு. திருப்பி வந்து 8:45க்கு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் போட்டுருணும். டிலே பண்ணாதீங்க டிராகன் பாய்ஸ், டிலே பண்ணாதீங்க. ரெடி ரெடி ரெடி. அம்பையர் ரெடி. கவுண்ட் டவுன் போயிடலாமா? பேட்ஸ்மேன் ரெடி. ஸ்கோரர் ரெடி. எஸ். 3, 2, 1. லெட்ஸ் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே கௌதம் அண்ட் ஸ்ரீராம். அரவிந்த் இங்கே ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர. வெல் பால். த டே ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஸ்ரீராம் நேற்று ஒரு அடி அடிச்சாரு. ஸோ இன்னைக்கு கிங்ஸ் 11 வாட்டாருக்கு இது ஒரு ஜஸ்ட் வின் கேம். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணாலே அவங்க வந்து செமிஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் பயங்கர ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். Another one excellent delivery. பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து. யாக்கிங் லென்த் டெலிவரி. பேக் டு பேக் டாட் பால்ஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டே டிராகன் பாய்ஸ். ஸோ நேற்றுக்கு டேவும் டிராகன் பாய்ஸ்க்கு ஒரு நல்ல டே அப்படின்னு சொல்லலாம். 10 ஓவருக்கு அடிச்சது 70 ரன்னாக இருந்தாலும் அதை வச்சு நல்லாவே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வெல் பால். பேச கம்மி பண்ணார். ஸ்லோயர் ஒன். ஒரு வேரியேஷன் டெலிவரி. பேக் டு பேக் டு பேக் டு பேக் டாட் பால்ஸ். கன்சிக்யூட்டிவா 3 in a row. ஸோ உடனே போய் பேசுறாரு ஸ்ரீராம். இது ஒரு நல்ல விஷயம். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். பேட்ல படாம இருந்துச்சு. அவருக்கு நேரா பேட்ல படுற மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். பிளாக் கேப்ஸ் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. காலையில் டிஃபன் எங்களுக்கு வாங்கி தரீங்களா? செஞ்சதை சொல்லி கேட்டது. டிஃபென்ஸ் மீண்டும் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன். தெளிவாக மிடில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பேட்டில். ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்து ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கௌதம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இன்னைக்கு கிங்ஸ் 11 மாட்டாருக்காக. ஸோ மன்னை சாம்பியன்ஸ் பிரீமியர் லீக் முதல் முறையாக மன்னார்குடியில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட். 4 டே டோர்னமெண்ட். 50,000 கேஷ் பிரைஸோட. அகலப்பந்து முதல் உதிரி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆஃப் த டே. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண அந்த 10 ஃப்ரான்ச்சைசி, எங்களுடைய ஸ்பான்சர், இந்த கிரவுண்டுக்கு அப்ரூவல் கொடுத்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த தருணத்தில். ஸோ இந்த சீசன் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சீசன்லேயும் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 10 ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ். குட் ஷாட். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். வச்ச ஃபீல்டருக்கு போட்டிருக்காருன்னு சொல்லலாம்.
எக்ஸலண்ட் ஓவர், குட் ஸ்டார்ட் ஃபார் த டீம் டிராகன் பாய்ஸ். பவர் பிளே ஓவரை வித்தவுட் எனி பவுண்டரிஸ் நல்லா போட்டு முடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிக்கன பந்து வீச்சு எக்கனாமிக்கலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. 4 ஓட்டங்கள் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 4 4 for no loss at the end of first power play over. வேகமா முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கே தெரியும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நடுவில் நடக்கிறனால மேட்ச் அப்பப்போ ஸ்டாப் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் ப்ரெஷராக போகும்போது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. எஸ், டைமிங் கொடுத்துருக்கு. 32 நிமிஷம் தான் ஒரு இன்னிங்ஸுக்கு. 8:10க்கு ஸ்டார்ட் பண்ண இன்னிங்ஸ் 8:42க்கு இதை முடிச்சிடணும். 8:45க்கு நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பால் போட்டுருணும். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஃபீல்டிங் டிசிஷன்ஸ் வச்சுருக்கீங்க, பந்து போடுற மாதிரி இருக்கும். அது எந்த பாலாக இருந்தாலும் சரி, 7.3 இருந்தாலும் சரி, 7.4 இருந்தாலும் சரி, நீங்கள் கடைசி 2 பாலையுமே நீங்கள் 5 ஃபீல்டர் உள்ள வச்சு தான் போடணும். ஸோ டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டிராகன் பாய்ஸ் நேற்றுக்கு டேலேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கமிட்டிக்கு. ஸோ அதை இன்றைக்கும் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மேட்சை உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ மஸ்ட் வின் கேம் அப்படின்றனால கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ப்ரெஷராக தான் போக போகுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. வேதமூர்த்தி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். விக்கெட் ஸ்டீலர் அப்படின்னு சொல்லலாம். எப்போல்லாம் அவர் பால் எடுத்துகிட்டு வராரோ டிராகன் பாய்ஸ்க்காக அப்போல்லாம் விக்கெட் வந்து குமிஞ்சிருக்கு அவங்க டீமுக்கு. நேற்றுக்கு டேயில் போட்ட முதல் ஓவர்லேயே 3 விக்கெட்டை பிடிச்சாங்க. லோ ஸ்கோரிங் த்ரில்லரில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் துண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லேயுமே அவர் போட்ட முதல் ஓவரில் முதல் பாலே விக்கெட்டு. விக்கெட் டேக்கிங் பவுலர் வேதமூர்த்தி. நேரம் சரியாக 8:14. ஃபாஸ்ட்டாக போடுங்க. சரி, அப்பாடல ஸ்டார்ட் வித் தட் பால். ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ வரைக்கும் மேட்ச் டிராகன் பாய்ஸ் பக்கம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வித்தவுட் எனி பவுண்டரிஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பவுலருமே. ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்ல இருந்து ஒயிட்ல பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. உரசி போயிட்டு இருக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு பெரிய சுத்து. மீண்டும் ஒரு டாட் பால். நேற்றுக்கு டேயுமே பவுலருக்கு சாதகமாக தான் துவங்குச்சு. ஸோ இன்னைக்கு டேவும் பவுலருக்கு சாதகமாக துவங்கியிருக்கு. 10 ஓவருக்கு அடிச்சது 77 இருந்தாலும் அதை வச்சு பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க டிராகன் பாய்ஸ் நேற்று. குட் ஷாட், லவ்லி டேக்கர். நான் ஆல்ரெடி சொன்னேன் வேதமூர்த்தி பாலை கையில் எடுத்துட்டு வந்தா உஷாரா இருங்க பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு. ஒரு விக்கெட் ஸ்டீலர் அவர். விக்கெட் திருடிட்டு போய்கிட்டே இருப்பாப்ல. ஸோ அஸ் யூஷுவல் வேதமூர்த்திக்கு இந்த ஓவர்லையும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ முதல் பிரேக் த்ரூ, மேஜர் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கறது வேதமூர்த்தி ஃபார் த ஃப்ரான்ச்சைசி டிராகன் பாய்ஸ். பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க ப்ரோ. சறுக்கலான துவக்கம் அப்படின்னு சொல்லலாம் கிங்ஸ் 11 வாட்டா இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு இடையில அவங்க பெர்ஃபார்மன்ஸ் துண்டா இருந்துச்சு. 3 மேட்ச்சில் 2 மேட்ச் டாமினண்டாக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தோத்த ஒரு மேட்சுமே வந்து பெரிய லெவலில் மார்ஜினில் தோக்கலை. ஸோ அதனால தான் அவங்க ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. ஸோ சபா நீ பேட்ஸ்மேனாக உள்ள ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஸ்ரீராம். ஸோ ஸ்ரீராம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரைக்கில் வரவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 10 பால் ஆக போகுது. பவர் பிளேஸில் கம்ப்ளீட்டாக அவர் நான் ஸ்ட்ரைக்கில் வச்சுட்டாங்க. நேற்றுக்கு டேயில் அவர் பேட்லேருந்து நிறையா சிக்ஸர்ஸையும் பவுண்டரிஸையும் பார்த்துருந்தோம். ஸோ சபா லுக் லைக் டால் அண்ட் ஸ்ட்ரைட். வெல் பிளேடு. டீசெண்டாக பேட்டில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு. பிளேடு. ஸ்ரீராம் சந்தித்த முதல் பாலும் மிடில் ஆஃப் த பேட்டில் டீசெண்டாக ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே ஓவர்.
இன்னைக்கு டே டிராகன் பாய்ஸ்க்கு சாதகமாக ஆரம்பிச்சிருக்கு. எஸ், ஒரு பால் இருக்கே. 6 பால் முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே ஓகே. ரெண்டு பவர்ல எப்படி ஸ்கோர் 6 ஒரு விக்கெட்லேருந்து. வாட் ஆ ஸ்டார்ட் ஃபார் டிராகன் பாய்ஸ். 2 பவர் பிளே ஓவரை ஒரு பவுண்டரி கூட விட்டு கொடுக்காம ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் பிடிச்சி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாட் ஈவன் சிங்கிள் பவுண்டரி, நாட் ஈவன் பால் டு பால் ஸ்கோர். பால் டு பாலே ஆட முடியாத அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்சை டிராகன் பாய்ஸ் பெரிய மார்ஜினில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிங்ஸ் 11 வாட்டார் வெளியில் போகிறதுக்கும் சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வின் கேம் தான் கிங்ஸ் 11 வாட்டா இருக்குது. அதே மாதிரி பெரிய மார்ஜினில் தோக்கலனாலும் கிங்ஸ் 11 வாட்டாருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சா மட்டும்தான் டிராகன் பாய்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலர்ஸ். ஸோ அவங்களுடைய ரோலை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போக போகுது. கன்ஃபார்மாக இந்த மேட்ச் ப்ரெஷராக தான் போக போகுது, அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. அம்பையர்ஸ் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க. வைட் உதிரியின் வாயிலாக மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. மறுபடியும் ஒய்டா அம்பையர்? ஓகே. எனக்கு தெரிஞ்சு பவுலர் ப்ரெஷரில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். நான் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெளியே போட்டுட்ருக்காரு வந்து பவுலர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் நீங்கள் போடலைன்னா நீங்கள் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே போயிடுவீங்க. செம கம்பேக் ஃப்ரம் பவுலர். சூப்பராக பிடிச்சி போட்டிருக்காரு இந்த பாலை அரவிந்த். செமையாக ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. சூப்பராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பேட்டிங் டீமை. செமையாக போட்டுட்ருக்காங்க. ஆடவே முடியாத அளவுக்கு பேட்டிங் டீமை வந்து தள்ளிட்டு இருக்காங்க ப்ரெஷரில். வைட் எக்ஸ்ட்ராஸில் தான் ரன் வந்துட்டுருக்கு. கிங்ஸ் 11 வாட்டா இருக்குது. செமையாக பப்ளிக் க்ரௌடுமே நம்ம மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது MCPL சீசன் 1. நல்லா ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பாலில். இது MCPL சீசன் 1. இதை பார்த்துட்ருக்க பப்ளிக் க்ரௌட் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து ஒரு ஷைனிங்கான பிளேயர்ஸை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் கண்டிப்பாக. செம டேக்கன் அந்த எண்டில். செமையாக ஜட்ஜ் பண்ணி வந்தார் ஃபீல்டர். நான் கூட முன்ன பின்ன போயிடும் பவுண்ட்ரி ஆக போதும்னு நினச்சேன். பட் செம டேக்கன் அந்த எண்டில். அரவிந்த் ப்ரோ ஒய்டெல்லாம் போட்டாலும் சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு. குட்டி ஒரு நல்ல கேட்ச் அந்த எண்டில்.
லாஸ்ட் 2 பால்ஸ். விரைவுபடுத்துங்க கொஞ்சம், அவங்களுக்கான டைம் ரன்னிங்கில் இருக்கு. இன்னைக்குள்ள நம்ம நிறைய மேட்சஸ் எடுத்து நடத்த வேண்டியது இருக்கு. அம்பையர் பால் கேட்குறாங்க. மூணு பால் இருக்கா அம்பையர்? வாக்கி இருக்கா? பால் இருக்குல்ல? செமையா போட்டுட்டு இருக்காங்க. அரவிந்த் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கிங்ஸ் 11 வாட்டார் அணிக்கு இது வந்து ஒரு மஸ்ட் வின் கேமு. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அடுத்தடுத்து பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு மைண்ட் செட்டை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பால் செமையாக முடிச்சிருக்காரு அரவிந்த் அவரோட ஓவரை ஒரு விக்கெட்டோட. ஸோ 3 ஓவருக்கு கிங்ஸ் 11 வாட்டார் 10 for 2. பேலன்ஸ் இன்னும் 5 ஓவர்ஸ் இருக்குது கிங்ஸ் 11 வாட்டாருக்கு. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மஸ்ட் வின் கேம். டம்முன்னு அடித்து ஆடினாங்கன்னா தான் அவங்களுக்குள்ள ஸ்கோரை ஏற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் உள்ள ஓவர்ஸ் நல்லா ஹிட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. வேதமூர்த்தி வந்திருக்காரு மறுபடிக்கும். ஒரு மாதிரி ப்ரெஷரில் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிங்ஸ் 11 வாட்டார். பார்ப்போம் எப்படி வெளியில் வந்து எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு. செம்ம பால் வேதமூர்த்தி வேற மாதிரி இங்கே போட்டுட்ருக்காரு. MCPL சீசன் 1ல் கண்டிப்பாக MCPL சீசன் 1ஓட ஒரு கிரேட்டஸ்ட் ஃபைண்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் வேதமூர்த்தி. எப்பா செம்ம லைன் அண்ட் லென்த்துங்க. வேதமூர்த்தி சூப்பராக போட்டுட்ருக்காரு. கிங்ஸ் 11 வாட்டாரை கண்ட்ரோல்டாக கொண்டு போயிட்டுருக்காரு வேதமூர்த்தி. செமையா பப்ளிக் க்ரௌடுமே வந்து இந்த மேட்சை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MCPL சீசன் 1. எப்பா செம கேட்சுங்க அந்த எண்டில். அம்பையர் விக்கெட்டா? விக்கெட். ஓகே. செம ஃபீல்டிங் வேதமூர்த்தி செம பாலுங்க. கோகுல்ராஜ் இப்போ நியூ பேட்ஸ்மேனா கிரீஸில். செம கேட்ச். வேதமூர்த்தி கண்ட்ரோல்டான பவுலிங். கஷ்டப்பட்டு ஹார்ட் ஹீட் பண்ணாலும் பவுண்ட்ரியில் வந்து அவங்களோட ஃபீல்டர் கரெக்டாக செட் பண்ணி எடுத்துட்டாங்க.
இப்போ பப்ளிக் க்ரௌட் இந்த மேட்சை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அடுத்தடுத்து உங்கள் வேறு வேலை இருக்குது, நீங்கள் போய் வீட்டில் இருக்கீங்க, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் டிஎஸ் தமிழ்நாடு அப்படின்ற யூடியூப் சேனலில் இந்த மேட்ச் லைவ் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ பால் இருக்கா? என்ன ப்ரோ என்னாச்சு? செமையாக போட்டிருக்காரு வேதமூர்த்தி. 2 for 3 அவரோட 2 ஓவருக்கு. செம பவுலிங் அட்டாக்குங்க ஃப்ரம் வேதமூர்த்தி கிட்டேருந்து. கம்ப்ளீட்டாக கிங்ஸ் 11 வாட்டார ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போயிருக்காரு. ஸ்கோர் 11 for 3. Four overs completed. 11 for 3. Kings 11 Vatar. ஸ்விங் அண்ட் மிஸ். கண்டிப்பா கோகுல் ராஜ் அடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காரு. பியூட்டிஃபுல் சிக்ஸ். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். கோகுல் ராஜோட பேட்ல இருந்து வந்திருக்கு. செம அடிச்சிருக்காரு. செம ஒரு ஹார்டு ஹிட்டும் கூட, செம பிளேஸ்மெண்ட்டும் கூட. செம ஆடி இருக்காரு. பாலா ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ பாலை வந்து த்ரோ பண்ணுங்க ப்ரோ உள்ள கொஞ்சம். மீதி இருக்க பால் இப்போ தான் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க வந்து. இப்போ வந்துடும் உங்களுக்கு பால்ஸ் வந்து. கோகுல் ராஜ் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்ட்ரைக்கில் செம நின்றுட்டு இருக்காரு கிரீஸில். கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய ஹிட் வந்து அவர் அடிக்கணும். அப்போ தான் கிங்ஸ் 11 வாட்டார் வந்து ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களால விளாட முடியும். செம்ம மிடிலுங்க. நல்லா பட்டுட்டு இருக்கு கோகுல் ராஜுக்கு. எப்படி கிங்ஸ் 11 வாட்டார் கோகுல் ராஜை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. செம்ம ஆடிட்டு இருக்காரு அவர் டீமுக்காக, அவங்க டீமுக்காக. ஒரு சான்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அங்கே ஃபீல்டர்ஸ்க்கு தான் தெரியும் அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இங்கேருந்து பார்க்க அது ஒரு சான்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு.
ஷாட் கோகுல் ராஜோட பேட்ல இருந்து மீண்டும் ஒரு 6. செமையா ஆடிட்டு இருக்காருங்க கோகுல் ராஜ் ஒரு எண்டுல. வாட்டர் 11ஸ்க்காக கோகுல் ராஜ் செமையா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க கோகுல் ராஜோட பேட்ல இருந்து சிக்ஸஸ்லாம். கோகுல் ராஜ் 2 6 அடிச்சு கிரீஸ்ல செம ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பால் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கரண்ட் ஸ்கோர் 25-3 கிங்ஸ் 11 வாட்டார் 4.5ல இருக்காங்க. இன்னும் ஒரு பால் பெண்டிங் இருக்கு இந்த ஓவரில். இது தவிர இன்னும் 2 ஓவர் வெளியில இருக்கு. 3 ஓவரா? ஆமா, இன்னும் 3 ஓவர் வெளியில இருக்கு. ஓகே அம்பேஸ், பால்ஸ் வந்துருச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பக்கா. என்ன வேணும்? இன்னொரு பால் வேணுமா? லாஸ்ட் ஒன் மோர்.
பா பாரதி தீயா இருக்காப்புல எனக்கு இடையில. ஸோ இந்த ஓவரோட கடைசி பால் விக்கெட்டோட முடிஞ்சிருக்கு செந்திலுக்கு. ஒரு கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தா 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 25, 4 விக்கெட் இழந்து நல்லா ஆடுவார். ஸோ மெனக்கடல் தெரியுது மஸ்ட் வின் கேமுக்காக. டிராகன் பாய்ஸ்க்கு இது மஸ்ட் வின் கேம். பெரிய மார்ஜினில் வின் பண்ணணும். இப்போ வரைக்கும் இந்த கேம் அப்படி தான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. 5 ஓவர் 30 பாலுக்கு வெறும் 25 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து, அதுவும் இந்த ஓவரில் 2 6 வந்துச்சு. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கோர் வந்திருக்காது, கம்மியாக தான் இருந்திருக்கும். நான் டைவுங்க எப்பா. தன்னுடைய ஃப்ரான்ச்சைசிக்காக டிராகன் பாய்ஸுக்காக நல்லாவே மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே பிளேயர்ஸ். ஸோ ஆக்ஷனில் தேடி தேடி பொறுக்கி எடுத்த ஃப்ரான்ச்சைசி ஓனருக்காக இங்கே நல்லாவே ஃபீல்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்இடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆயிரும். White calls. The over starts with wide. Bowler name please. Magesh. லீடிங் எட்ஜ் மீண்டும் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா. காட் பிஹைண்ட் அப்படின்ற முறையில் எஸ் நல்ல டேக்கன். ஒன் மோர் கேட்ச் ஃப்ரம் பாரதி. ஒரு ரெண்டுல ஸ்கோரை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு ரெண்டுல கிராஜுவலா விக்கெட்டை பிடிச்சிட்டே வராங்க. ஓ ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்த்து ப்ரோ பார்த்து ப்ரோ எதையோ மிதிச்சிட்டீங்க. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். கண்ட்ரோல்ல இருந்த ஸ்கோரு நேரா பேட்ல படுற மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் அப்படியே வெளியே போட்டாரு. ஹியூஜ் ஒன். ரொம்ப நேரம் கழிச்சு வரக்கூடிய ஒரு 6 6ன்னு சொல்லலாம். கிங்ஸ் 11 வாட் 6க்கு விவேக் சந்தித்த முதல் பந்திலேயே 6. குட் ஷாட், குட் ஸ்டார்ட். கிங்ஸ் 11 வாட் 6லையும் நல்ல ஒரு பவுலிங் யூனிட் இருக்கு. அதை நினைவில் வைத்துக் கொண்டு விளையாடுங்கள். நோ பால் கால்ஸ். மேபி அவுட் ஆஃப் த மேட்டர் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்ட்ரீமிங் செட்டப்போட மன்னை சாம்பியன்ஸ் பிரீமியர் லீக் சீசன் 1 போயிட்டு இருக்கு. ஸோ எல்இடி இருக்கு, கமெண்டேட்டருக்கு தனியாக டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமரா செட்டப்பில் நல்ல ஒரு லைவ் யூனிட் போயிட்டு இருக்குங்க. எங்களுடைய இணைய வெல்போல் நல்ல கம்பேக். மதுரையிலிருந்து வந்திருக்கும் பிளாக் கேப்ஸ் கார்த்தி அவர்களை வருகன வரவேற்கிறோம். ப்ரோ என்ன டிஃபன் இல்லை வாங்கி தரீங்களான்னு கேட்குறேன். நோபால் கால்ஸ். மீண்டும் நோபால். ஒன் மோர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறிக்கிட்டு இருக்கு நினைக்கிறேன் இந்த ஓவர். மகேஸ்வரி ஓவர். காமன் கம்போஸ்டா கரெக்டா போட்டார் இடத்துல. நல்ல கம்பேக் அந்த 6க்கு அப்புறம். ஒரு பால் இருக்கு. ஃபாஸ்டா போடுங்க ப்ரோ. 8:42க்கு இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்கணும். வெல் போல். பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டா. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முற்று பெறுகிறது. 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 36, 5 விக்கெட் இழந்து 36 for 5 at the end of 6 overs. பால் டு பால் கரெக்டா இருக்கு ரன் ரேட்டு. 36க்கு 36. நேற்றுக்கு இதே வந்து இப்படிதான் டிராகன் பாய்ஸ் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விக்கெட்டு வெறும் 70 தான் அடிச்சாங்க. அதை திருப்பி அவெஞ்சர்ஸ் ஒன் சைடா ஜெயிச்சிருவாங்க, 7 ஓவர் 6 ஓவரில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிலையில
டிராகன் பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 17 ரன்னுக்கே 7 விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க அவெஞ்சர்ஸோடது. ஸோ அந்த மாதிரி என்ன வேணா நடக்கலாம். கம்ப்ளீட்டாக பவுலருக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு மொதல் மேட்ச் நேற்று கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ கிங்ஸ் 11 வாட்டாரும் திருப்பி பந்து போடுவாங்க அப்படின்றத மைண்டில் வச்சு விளையாடுங்க. அதை தான் இங்கே நான் கூற. பெரிய லெவலில் வித்தில் இல்லை. ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். நிறைய டாட் பால்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு எண்டு 5 விக்கெட் போனது மேபி கிங்ஸ் 11 வாட்டார் ப்ரெஷருக்குள்ள கொண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய நல்லா ஆடக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட் ஏரியா போயிடுச்சு. ஒன் மோர் மிஸ் ஹிட் சரியா படல. ஸோ ஒவ்வொரு டாட் பாலும் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே போகுது கிங்ஸ் 11க்கு. ஜஸ்ட் வின் கேமாக இருந்தாலும் அதை வின் பண்ணுனா தான் கிங்ஸ் 11 வாட்டார் செமிஃபைனலுக்குள்ளே போக முடியும். ஸோ இன்றைக்கி டே அவங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகலை. பட் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு இதே மாதிரி தான் டிராகன் பாய்ஸ் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸில் செம்ம கம்பேக் கொடுத்து மேட்சையும் வின் பண்ணாங்க. என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பவுலர்ஸ்க்கான மேட்சாக இருக்கும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. டிராகன் பாய்ஸோட பவுலர்ஸ் இப்போ வரைக்கும் செம்மையாக போட்டுட்ருக்காங்க. 7 ஓவர் ஆக போகுது. கிங்ஸ் 11 வாட்டார் டீமோடைய பவுலர்ஸ் தலைமையில் தான் உழுக போகுதுன்னு நினைக்கிறேன். மொத்த பொறுப்பும் ரெடியாக இருந்துக்கங்க. கிங்ஸ் 11 வாட்டார் பவுலர்ஸ் ஃபாஸ்ட்டாக போடுங்க ப்ரோ. ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆஹா டிராப்பு கஷ்டமான. Swing. White calls. Stay to the fielder. Single only. டிவியில் பார்க்க நல்லா இருக்கு லைவ். டிவி மட்டும் இல்லாமல் எல்இடிலையும் போயிட்டு இருக்கு. கிரவுண்டில் இருக்கிறவங்க யாராவது எல்இடியில் மேட்ச் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். செக் செக். 7 ஓவர்கள் முற்று பெற்ற நிலையில் அணி இன்னைக்கு 40 5 விக்கெட்லேருந்து 40 for 5 at the end of 7 overs. ஒன் மோர் எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் செந்தில். 2 ஓவர் போட்டு வெறும் 17 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவர் நல்ல கம்பேக்கிங் ஓவராக போயிருக்கு. அவருக்கு வெறும் 3-4 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்காரு. நல்ல ஓவர். 7 ஓவர் முடியல. ஸ்கோர் 40. பால் டு பால் கொண்டுட்டு வரல. ஒன் லாஸ்ட் ஓவர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். முதல் இன்னிங்ஸ் ராகுல் வந்திருக்காரு டெத் ஓவர் போடுறதுக்கு. ஸோ டெத் ஓவரில் வரக்கூடிய ரன்ஸை கோல்டன் ரன்ஸ்னு சொல்லுவோம். கிங்ஸ் 11 வாட்டா இருக்கு இந்த இன்னிங்ஸில். எவ்வளோ கோல்டன் ரன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் டெத் ஓவரில். நண்பா போடுங்க நண்பா. ஏற்கனவே டிலே ஆச்சு உங்களுக்கு தெரியும் இல்லை. போடுங்க நண்பா. என்னாச்சு ஃபாஸ்டா 8:45 நமக்கு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் போகணும்னு சொல்லியிருந்தோம். 8:50 போகுது. இடையில அந்த பாலை பன் பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் ஃபாஸ்டா.
கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க அம்பையர்ஸ். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். பார்த்து செலவு பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். அப்படியே வெளியே போட்டாரு. பவுலர் கையில இருந்து பால் 6 லைனுக்கு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். எங்கேயுமே நடுவில் பிச் ஆகல. நேரா பேட்ல பட்டு வெளியே தான் போயிருக்கு. டெத் ஓவர்ல வர்ற முதல் 6 கோல்டன் ரன்ஸ். முதல் பந்திலேயே 6 ஓட்டங்கள். ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க நண்பா. வேகமா வேகமா நண்பா. ஒரு பாலுக்கு இவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னா என்ன நண்பா பண்றது? கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க நண்பா. உங்களுக்கு தெரியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பெஷலாக தான் போகும்னு. அப்போ எடுத்துக்கலாம். பேக் ஃபுட் ஷாட். அதுவும் 6. பேக் டு பேக் 6. டெத் ஓவர்ல வர்ற கோல்டன் ரன்ஸ். இந்த ஓவரில் வர்ற ஒவ்வொரு ரன்ஸ்க்காக தான் திருப்பி போராட போறாங்க டிராகன் பாய்ஸ். இந்த ஓவரில் வர ஒவ்வொரு ரன்னையும் யூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பந்து போட காத்துக்கிட்டு இருக்காங்க கிங்ஸ் 11 வாட்டார் பவுலர்ஸ். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் 6. காலிஷ் பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பந்து நல்லா போடுவார். பார்க்கலாம். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா 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 ஃபாஸ்டா. லோட்டாஸ் அதுவும் 6. 3 in a row. 6 நீங்க 3 6 பறக்க விட்டுருக்காரு. ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறாங்க நீங்க டிராகன் பாய்ஸ். தொப்பி இப்பெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஹேட்ரிக் 6. கண்டிப்பா இந்த ஓவர்ல வர ரன்ஸுக்கு தான் திருப்பி கஷ்டப்பட போறாங்க டிராகன் பாய்ஸ். நோ பால் கால்ஸ். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். கிங்ஸ் 11 வாட்டார் கடைசி ஓவர்ல கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க 19 ஓட்டங்கள் வந்திருக்குது முதல் 3 பால்ல. டக்குன்னு ஸ்கோர் ஜம்ப் ஆகி மேல போயிடுச்சுங்க. ஷாட் அகைன். ஃப்ரீ ஹிட் பாலையும் 6 மாத்தி இருக்காரு. இங்க 4 in a row. 6 6 6 6 நாலா பக்கம் 6 அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காருங்க இங்க காலிஷ். What a comeback from Kings 11 Watar. Don't underestimate Kings 11 Watar அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க. டிராகன் பாய்ஸ் மட்டும் இல்ல, கிங்ஸ் 11 வாட்டாரும் ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் நல்லாவே புறக்கி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க பேட்டிங்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு காலிஷ். ஒரு ஓவர், ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் மேட்சோட ரிசல்ட்டே இங்க தலைகீழ மாத்த போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஓவருக்காக தான் கஷ்டப்பட போறாங்க டிராகன் பாய்ஸ். வெல் போல்ட், நல்ல கம்பேக். அவர் நினைச்ச இடத்துல கரெக்டா விழுந்திருக்கு ஒரு பந்து.
அதுக்கான ரிசல்ட் சாதகமாகவே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதை கொஞ்சம் வேகமாக போட்டுருங்க. நேரம் சரியாக 8:54. 8:58க்கு முதல் பந்து போட்டுறணும். 8:58க்கு முதல் பந்து போட்டுறணும். ரன் அவுட். எஸ், பேக் டு பேக் நல்ல பால்ஸ் போட்டு முடிச்சிருக்காங்க. இத்துடன் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருகிறது. 65 ஓட்டங்கள் நிறைவு செய்றாங்க. 66 என்பது வெற்றி இலக்கு ஃபார் டிராகன் பாய்ஸ். 66 டார்கெட் ஃபார் டிராகன் பாய்ஸ். 48 பந்துகள், 66 என்பது வெற்றி இலக்கு. நேரம் சரியாக 8:54. 8:58க்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டுறணும் ப்ரோ. 8:54, 8:58க்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டுறணும். 4 நிமிஷம் இருக்கு. அதுக்கு மேல டைம் எடுக்காதீங்க. போங்க வாட்டார், உள்ள போங்க. ஒரு மாதிரி வந்து ரிதம் வந்து ஒரு டீமுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அதை அப்படியே கெட்டியா பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுங்க. நேற்று டிராகன் பாய்ஸ் அதான் பண்ணாங்க, அதை நீங்களும் பண்ணிருங்க. வெல் பிளேட் காலிஷ். 4 6 பறக்க விட்டுருக்காரு டெத் ஓவர்ல. 25 ஓட்டங்கள் வந்திருக்கு இந்த ஓவர்ல. ஹியூஜ் எக்ஸ்பென்சிவ் ஓவர் கம்பேரிட்டிவ்லி. நண்பா வாட்டார், உள்ள போங்க. உள்ள போயிட்டு பேசிக்கோங்க. உள்ள போங்க, வெளியில நின்று பேசாதீங்க. உள்ள போங்க தயவு செஞ்சு. 8:45க்கு முடிய வேண்டிய இன்னிங்ஸ் 8:55 ஆயிடுச்சு. டிராகன் பாய்ஸ் உங்களுக்காக ஒரு கால்குலேஷன் நீங்க போட்டோம் நாங்க. ஆக்சுவலா வந்து இந்த டார்கெட் அப்படின்ற 66 போடுறா. ஆமாம் 66 ரன் நீங்க 5.1ல அடிச்சீங்க அப்படின்னா ரன் ரேட்ல நீங்க மேல வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 90%, 95% ஜாஸ்தி. 5 ஓவர்ல அடிக்கணும் வச்சுங்க, கணக்கு வச்சுங்க. 5 ஓவர்ல அடிச்சீங்க அப்படின்னா 95% வாய்ப்பு ஜாஸ்தி. 10% நான் சொல்லல, 95% வாய்ப்பு ஜாஸ்தி. முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். இந்த மேட்ச 66 ரன் டார்கெட்டை 5 ஓவர்ல டிராகன் பாய்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா 2வது இடத்துக்கு டிராகன் பாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு 95% இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேட்டர் சொல்லி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மேட்ச் பயங்கரமா இருக்க போகுது. முதல் 5 ஓவருக்கு ஜாலியா இருக்க போகுது. 5 ஓவர்ல அடிச்சு செகண்ட் பொசிஷன்ல போறதுக்கு டிராகன் பாய்ஸ் ஒரு பக்கம் முனைப்பு காட்ட போறாங்க. ஒருவேளை இந்த மேட்சை தோத்தா கூட 5 ஓவருக்குள்ள தோத்துறக்கூடாது அப்படின்றதுல முனைப்பு காட்டுறதுக்கு கிங்ஸ் 11 வாட்டாரும் இங்க போட்டி போட போறாங்க. செம்ம கான்ஃபிடண்டா இருக்கிறாங்க. கடைசி ஓவர்ல அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருச்சு அவங்க டீமுக்கு. ஸோ அந்த மொமெண்டத்தை அப்படியே கெட்டியா பிடிச்சி எடுத்துட்டு போறதுல கிங்ஸ் 11 வாட்டார் முனைப்பு காட்ட போறாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு டே எங்களுக்கு சாதகமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேட்சை இந்த டே எங்களுக்கு சாதகமாக தான் முடிப்போம் அப்படின்ற முனைப்போட டிராகன் பாய்ஸ் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பாரதி அண்ட் அக்ஷய் உள்ள போயிருக்காங்க. எஸ், இம்பாக்ட். யார் இம்பாக்ட்? அக்ஷய் இம்பாக்டா? ஓகே ஓகே. ஆப்போனன்ட் கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ப்ரோ. யார்கிட்டயாச்சும் ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எட்டு 58 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் போடுங்க வாட்டார். நேத்துக்கு டேல பாரதியோட பெர்ஃபார்மன்ஸ் துண்டா இருந்துச்சு. வெறும் 9 பந்துல 45 ஓட்டங்களை பதிவு பண்ணாரு. 10வது பந்துல 6 4 அடிச்சு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி MCPL சீசன் 1 அப்படின்ற ரெக்கார்டை ஹோல்டு பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு. அதுவும் லெக் ஸ்டம்பில் பவுண்டரி லைனில் வச்சு. ஸோ பார்க்கலாம் அவர் இன்னைக்கு டேல எப்படி அந்த அணியின் தலைவர் அவங்களுடைய வெற்றிக்கு போறாருன்னு. 8:58 ஆயிடுச்சு. அம்பேர் புஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாலை போட சொல்லுங்க நண்பா. ஃபர்ஸ்ட் பாலை போட்டுருங்க நண்பா. விவேக் போட்டு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் மேட்ச் நிக்காம போகும். கமான். ஸ்ட்ரைக்ல பாரதி, நான் ஸ்ட்ரைக்ல அக்ஷய். 66 டார்கெட் 5 ஓவர்கள் அடிச்சாங்கன்னா டிராகன்ஸுக்கு சான்ஸ் ஜாஸ்திங்க. மேட்ச் பரபரப்பா இருக்க போகுது. 5 ஓவர் முதல் 5 ஓவர்.
வெல் போல் காமன் கம்போஸா எடுத்துட்டு போய் கரெக்டா கிரீஸ்லயே போட்டிருக்காரு. யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். எப்படா லென்த்தை மிஸ் பண்ணுவீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் பாரதி. எங்க விழுந்தாலும் அடிச்சிடுவார் கரெக்டா. குட் ஷாட், ஸ்ட்ரெயிட் நேருக்கு நேரா லாங் ஆட் ரீஜன்ல. வெல் போல் ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. நல்லது ஒரு பந்து வீச்சு. நல்ல டால் அண்ட் ஸ்ட்ரைட். ஹைட்டை யூஸ் பண்ணி பேச அந்த பவுன்ஸ்ல. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see the match. Thank you. ஓகே ஃபாஸ்டா பண்ணுங்க. என்னாச்சு? எதுக்காகவும் மேட்சை ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்னாலும் தெளிவாக அம்பையர்கிட்ட கேட்டுக்குங்க, முன்னாடியே கேட்டுங்க. அதே மாதிரி அம்பையர்ஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறத முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருங்க 2 பேருக்கும். ஏன்னா நீங்கள் 3 நாள் ஆல்ரெடி அம்பையர் பண்ணிட்டீங்க, எந்தெந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனைனாலும் இன்னைக்கு இடையில மேட்ச் நிற்கவே கூடாது காரணத்தை கொண்டும். ஸோ அதனால் முன்னாடியே எதாவது இன்ஃபார்ம் பண்ணி கேப்டன்ட்ட. குட் ஷாட், ஒரு லேட் டைமிங். ஐயோ அடிச்சா ரன் அவுட்டுங்க அது. மீண்டும் பாரதி ஆன் ஸ்ட்ரைக். இவங்களும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முதல் 3 பால. ஸ்விங் அண்ட் மிஸ், பெரிய சுத்து. மீண்டும் ஒரு டாட் பால். முதல் 2 பவர் பிளே ஓவர் மேஜர் ரோல் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இப்போ வரைக்கும் முதல் 4 பால்ல எந்த பவுண்டரி விட்டு கொடுக்கல. சற்றும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இங்க வாட்டார்ட்ட இருந்து. குட் ஷாட், நேருக்கு நேரா லாங் ஆன்ல. பவுண்டரிக்கான பந்துகளை போடாம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சூப்பர்பா. முதல் 5 பந்துல எந்த பவுண்டரி வரல, 3 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து கடைசி ஒரு பால். நல்ல ஷாட்டா, நேருக்கு நேரா ஸ்டாப் பண்ண. ஓய்யோ என்ன டைவ் அது. இருந்தாலும் பவுண்டரி போயிடுச்சு. இருந்தாலும் அவருடைய முயற்சியை பாராட்டியே ஆகணும். சரியான டைவ். 2 டீமும் இங்க மாறி மாறி போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக. முதல் ஓவர் பவுண்டரியோட முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓட்டங்கள் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 7 ஃபார் நோ லாஸ் அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். 6 பந்துக்கு 7 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டார்ட்டுங்க. என் டீம்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, ஆனா நான் பண்ண வேண்டிய வேலையை தெளிவா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸ் பொறுப்பெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். லோட்டாஸாவே கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, சரியா படல. மீண்டும் ஒரு மிஸ் ஹிட். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளேயர் போறதுக்கு காலிஷ் பேட்ல 4 சிக்ஸர்ல பறக்க விட்டாரு டெத் ஓவர்ல. ஸோ அவர் இங்க செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளேயர் போடுறதுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பால. மீண்டும் ஒரு லோட்டாஸ். யாக்கிங் லென்த்துக்கான ட்ரை. பால குத்துற ஐடியாலே இல்ல அவங்க. நேரா கொண்டு போய் சொருகிட்டு இருக்காங்க காலிலேயே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 ஓவரில் ஜெயிச்சாங்கன்னா டிராகன் பாய்ஸுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. நான் தோத்தா கூட 5 ஓவரில் தோக்க மாட்டேன்ற மாதிரி முனைப்பு காட்டுறாங்க இங்க கிங்ஸ் 11 வாட்டார். Swing and a miss. White calls. Don't pressure the umpire. உங்க ஃபீட சொல்லுங்க, அவங்க கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சொல்லிட்டீங்கன்னா விட்டுருங்க. ஸோ 18 பந்துல 8 பந்து அடிக்கணும் வெளியில. கரெக்டா செலக்ட் பண்ணி அடிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு 4 ஓவருக்கு அப்புறமா கொஞ்சம் நீங்க டைம் எடுத்துங்க ப்ரெஷரா போகும்போது. ஒன்றும் சொல்லவும் முடியல. மேட்ச் வேற அப்படி போகுது, என்ன செய்யுது.
நமக்கு நடத்தணும்ல மேட்ச். கமான் கமான் நண்பா, முதல் பால் போடுங்க நண்பா, அப்புறமா டைம் எடுத்துங்க. ஒரு பால் போடுங்க. எதுவா இருந்தாலும் அம்பேர்ட்ட மட்டும் தான் பேசணும். மேட்ச் ப்ரெஷரா போகுது, ஹீட்டட் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க பிளேயர்ஸ். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற டோர்னமெண்ட் நம்ம தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். குட் ஷாட், பேக் ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச், லாங் ஆஃப் ரீஜியன்ல. எஸ், முதல் விக்கெட் இழக்கறாங்க இங்க டிராகன் பாய்ஸ். அவரே அங்க இருந்தா சொல்ற, நீ மைக் பக்கத்துல சொல்லிட்டு. ஆமா ஆமா, நீ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள போங்க ப்ரோ. நன்றி ப்ரோ. செட்டில் டவுன் வாட்டார், செட்டில் டவுன் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு போன இன்னிங்ஸோட கடைசி ஓவர்ல இருந்து மொமெண்டம் வந்து வாட்டார் கையில தான் இருக்கு. அது இன்னும் ஸ்விட்ச் ஆகல, ஷிஃப்ட் ஆகல. அதை அப்படியே நீங்க கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அது அப்படிதான் போகுது. ரெடி. கிரவுண்டுக்குள்ள அன்வான்டா வேற எதுவும் வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டாம். மேட்ச் பிரஷரா போகுது தெரியுது. ஸ்விங் அண்ட் மிஸ், பெரிய சுத்து. பாரதி வான் ஸ்ட்ரைக்ஸ். என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாரதி அதிகமாக ஸ்ட்ரைக்கில் வைக்க ட்ரை பண்ணணும் கிங்ஸ் 11 வாட்டா, சாரி டிராகன் பாய்ஸ். ஏன்னா அவர் போன ஓவரில் நறுக்குன்னு ஒரு பவுண்டரி அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. ஓ, ஹி ஹேஸ் த எபிலிட்டி டு சேஞ்ச் த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். குட் ஷாட்டுங்க, பல்லார் அடிச்சிட்டாரு. பாடி லைன்ல ஒரு ஷார்ட் பால், ஹியூஜ் ஒன், எங்க போச்சு பந்து. முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் பாரதி. இப்பதான் மேட்ச் பிரஷருக்குள்ள போயிருக்கு. திஸ் இஸ் த மொமெண்ட். பால் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்து போடுங்க ப்ரோ நண்பா. கொஞ்சம் வேகமா அந்த பாலை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போடுங்க யாராவது. அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உள்ள போடுங்க யாராவது ப்ளீஸ். நன்றிகள் பல, தேங்க்யூ. முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. அவுட் ஆஃப் 8 சிக்ஸஸ் முதல் 6 பதியப்பட்டிருக்கிறது. ஷாட் அகைன், ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். நடுவில் விழுகுமா, பால் வந்துடுறாங்களா பார்க்கலாம். ஆஹா, மேல பறந்தது, கேட்ச் இல்லங்க. மேட்ச் ரன் அவுட்டே மிஸ் பண்ணிருக்காங்க. நோ பால் கால்ஸ், நோ பால். கடந்த ஒரு பந்துகள்ல 9 ஓட்டங்கள் வந்திருக்கு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க, கையில கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நடுப்புச்சில இருந்தார் அவரு. நோ பால், ரன் அவுட் இருக்கு. ரன் அவுட் இது பண்ணிருக்கலாம் அவங்க. ஆமா ஆமா, நோ பால் பிளஸ் 2 தான். இந்த மொத்தமா கடைசி ஒரு பால் 9 ரன் 6 எல்லாம் சேர்த்து சொல்லிடுறேன். ஃப்ரீ ஹிட் பால். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க. எஸ், பால்ஸ்மோர் 3 ஃப்ரீ ஹிட் பால். ஓ, வெல் போல், எக்ஸலன்ட் டெலிவரி. கொண்டு போய் கரெக்டா யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து. சூப்பர் சேவ், ஃப்ரீ ஹிட்ட. வெரி லிமிட்டட் ஓவர்ல ஒரு பந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாட் பால் இந்த மாதிரி நல்ல பேட்ஸ்மேன் வச்சு போடுறது ரொம்ப கஷ்டம். அது தெளிவா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் விவேக். காமன் கம்போஸ்டா. ஃபுல் டாஸ் பால், அதுவும் 6. யாக்கிங் லென்த்துக்கான ட்ரை ஃபுல் டாஸா விழுந்திருக்கு. நல்ல வேகம் இருக்கு. அது துண்டா டைம் பண்ணாருன்னு சொல்லலாம் பாரதி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பாரதி ஹேஸ் த எபிலிட்டி டு சேஞ்ச் த மேட்ச் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் ஓவரில் கடைசி மாதிரி பவுண்டரி அடிச்சிருந்தாரு. ஸோ அவரை அதிகமாக ஸ்ட்ரைக்கில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவரே வாண்டடா ஸ்ட்ரைக்கை எடுத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி 2 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போதான் வந்து அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது அந்த பக்கம்.
குட் ஷாட். ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல, உள்ளயா வெளியா? ஐயோ, மேல பறந்தது மேட்ச் இல்லையா, கேட்ச் இல்லையா, மேட்ச் அது. ஓ மை காட், திஸ் இஸ் த மொமெண்ட். ஐயோ, ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் காஸ்ட்லி டிராப்புங்க, வெரி வெரி காஸ்ட்லி டிராப்புங்க. 3 ஓவர் முடியல, அணி இன்னைக்கு 33க்கு 1, 33 for 1 at the end of 3 overs. எஞ்சி உள்ள 30 பந்துகளில் 33 ஓட்டங்கள் தேவை. 12 பால்ல 33ன்னு சொல்லலாம். 2 ஓவருக்கு 33, 5 பந்து கரெக்டா செலக்ட் பண்ணி அடிக்கணும். 5 பந்து 12 பந்துல. இந்த நிலைமையில தான் நேத்து டஃப் 50 இருந்தாங்க. ஸோ அண்ணன் கரிகாலன் நினைக்கிறேன், அவர் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பாலா செம்ம பிரஷரான சிச்சுவேஷன் எட்டி பிடிச்சிருக்கு இந்த ஆட்டம். எஞ்சி உள்ள 33 ரன்னை அவங்க 12 பாலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கான செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 3 ஓவருக்கு வெல் பால், காமன் கம்போஸா எடுத்துட்டு போய் கரெக்டா கிரீஸ்ல. மீண்டும் ஒரு ஃபம்பிள், ஓடி எடுக்கப்பட்ட 2, மீண்டும் ஸ்ட்ரைக்ல பாரதி. இது வரைக்கும் அவர் பேட்ல இருந்து 14 பந்துகள் 26 ஓட்டங்கள், 11 பந்து இருக்கு, 31 அடிக்கணும். பார்க்கலாம். ஆக்சுவலாக 5.1 சொல்லியிருந்தேன், 5.1 அதை ரவுண்டாக தான் 5 ஓவர் சொல்லிட்டு இருந்தேன். 5.1க்குள்ளே அடிச்சாங்கன்னா பிரகாசமாக இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபுல் டாஸ் பால், தப்பான பால தப்பான பேட்ஸ்மேனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க கிங்ஸ் 11 வாட்டார். வெறும் 4 ஷாட், ஜஸ்ட் 4 ஷாட். 11 பந்துகள் மிச்சம் இருக்கு, 11 பந்துகள் மிச்சம் இருக்கு. 4 ஷாட் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கான செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். White calls, அகல பந்து, pressure on the bowler. Good shot, ஸ்லாட்டில் இருந்த பந்து, பானுயரஸ் என்ற பந்து பானத்தை முத்தமிட்டு ஹியூஜ் ஒன். 4 ஷாட்ல 1 ஷாட் வந்துருச்சு. இப்போ இன்னும் 3 ஷாட் தான் தேவை. ஃபுல் டாஸ் பாலை அள்ளி வெளியே போட்டாரு, ஸ்லாட்ல இருந்த பாலை அள்ளி வெளியே போட்டாரு. எஞ்சி உள்ள 10 பந்துகள்ல 3 ஷாட் வெளியே அடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அரை இறுதி வாய்ப்பை உறுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம், இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா என்ன ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஷாட் பிளாட்டா ஃபாஸ்டா, ஓய்யோ என்ன டைவுங்க இது. ஒரு பக்கம் கையில வந்து கேட்ச விடுறாங்க, இன்னொரு பக்கம் போராடுறாங்க கேட்ச பிடிக்கிறதுக்கு. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் வேற லெவல். இங்க உயிரை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு டீமும் உள்ள. என்ன மேட்ச்னா இதான்டா மேட்ச் அப்படின்ற மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி மேட்ச் இன்னொரு மேட்ச் இருக்கு, பிசிசி பாளையக்கோட்டை அவங்களுக்கும் அவங்க ஆப்போனன்ட் தெரியல, அவங்களுக்கும் அந்த மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் இதை விட செம்மையா இருக்க போகுது. இன்னைக்கு மொத்த மேட்சா முரட்ட மேட்சா போய்கிட்டு இருக்கு உள்ள. எப்பா பாக்குற நமக்கு நெஞ்சலி வந்துடும் போலயே.
வெல் பால் காமன் கம்போஸ்டா கரெக்டா போட்டார் பால பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து 50 ஓட்டங்கள் எட்டி பிடிச்சிருக்காங்க அரை சதம் எட்டி பிடித்திருக்கிறார்கள் டிராகன் பாய்ஸ் மீண்டும் டாட் பால் மோஸ்ட் வேல்யூபிள் டாட் பால் கோல்டன் டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்காருங்க சோ பேக் டு பேக் டாட் பால்ஸ் மூலமா இந்த ஓவர் முடிவுக்கு வருது பாரதியும் நான் ஸ்ட்ரைக்ல போறாரு 4 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 50 ஒரு விக்கெட்டில இருந்து 50 ஃபார் 1 அட் எண்ட் ஆஃப் 4 ஓவர்ஸ் எஞ்சி உள்ள 18 பந்துகளில் 24 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை அதை அவங்க ஒரு ஓவர்ல அடிக்கணும் அதாவது 7 பால் அடிக்கணும் ஆமா 7 பால்ல 16 AAA vs PCC ரெண்டு கேப்டன் வேகமா வாங்க AAA vs PCC AAA டீம் கேப்டன் PCC கேப்டன் ஓடியாங்க வேகமா இதுக்கு அடுத்து நடக்க போற மேட்சும் அடுத்த குரூப்ல டிசைடிங் மேட்ச் PCC வின் பண்ணாங்கன்னா PCC உள்ள சோ அந்த மாதிரி வால்வா சாவா மேட்ச் PCC கேப்டன் மற்றும் AAA கேப்டன் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க AAA வந்து ஆல்ரெடி 3-3 லாஸ் பண்ணிட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் வெற்றிக்காக போராடக்கூடிய மேட்சா இருக்கும் சோ PCC கேப்டன் மற்றும் AAA கேப்டன் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடியாங்க ப்ரோ சோ ஸ்ட்ரைக்கை உள்ள நிக்க வச்சு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரன் அவுட் மட்டும் கிடைச்சிருக்கு பால் டாட் பால் ஓகே சோ டாட் பால் பிளஸ் ரன் அவுட் மட்டும் கிடைச்சிருக்கு AAA கேப்டன் வந்துட்டனால PCC கேப்டன் உடனே வாங்க PCC டீம்ல இங்க ஆள் இருக்கீங்க நினைக்கிறேன் நீங்க டாஸ் போறனா போட்டுங்க ஃபாஸ்டா வர சொல்லுங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கேப்ல போட்டுறணும் நம்ம டிலே பண்ணியாச்சு ஃபாஸ்டா வர சொல்லுங்க வெல் பால் முதல் 2 பால்ல இப்போ வரைக்கும் ஒரு ரன் கூட வரல எஞ்சி உள்ள இந்த ஓவர்ல 4 பால் இருக்கு அடுத்த ஓவர்ல ஒரு பால் இருக்கு மொத்தமா அவங்க 16 அடிக்கணும் 5 பந்துல 16 சரியான பிரஷரா போயிட்டு இருக்கு மேட்ச் நல்ல ஷாட்டா ஃபேட்டா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு கேப்ல போயிட்டு இருக்கா 1-2 மாத்துவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் மீண்டும் பாரதிய ஸ்ட்ரைக்ல கொண்டு போயிருக்காங்க சூப்பரா போட்டுருக்காங்க மீனாட்சி இப்போ வரைக்கும் முதல் 3 பால்ல 2 ரன் தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க கையில போயிட்டு ரிட்டர்ன் திருப்பி பல்லு கட்டாம புடிச்சு திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கிங்ஸ் 11 வாட்டார் 2 அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததில்லை அப்படின்ற மாதிரி எஸ் பால்ஸ் மோரா 3 What a delivery! One more dot ball! Kings 11 Water! What a comeback! மேட்ச திருப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓவர்ல இன்னும் 2 பால் இருக்கு அடுத்த ஓவர்ல 1 பால் இருக்கு 3 பால்ல 14 அப்படின்றது அவங்க காமிச்ச கணக்கு பட் எண்ட் ஆஃப் த டே மேட்ச் முடிஞ்சாதான் தெரியும் என்ன ரிசல்ட் அப்படின்றது நான் உறுதியா எதுவும் சொல்லல வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும் முக்கியமான பால் குட் ஷாட் சரியா படல பட்டு தெரிச்சு போயிருக்கு நேருக்கு நேரா என்ன த்ரோ இது ஐயோ வேகமா விட்டுருக்கலாமே த்ரோவை லாஸ்ட் ஒரு பால் இந்த ஓவர்ல இன்னும் 12 ஓட்டங்கள் தேவை இந்த பால பாரதி 6 அடிச்சு அடுத்த ஓவர்ல முத பால நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிற அபிஷேக் 6 அடிச்சாரு அப்படின்னா இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு டாஸ் இந்த PCC சொல்லிட்டீனா டக்குனு உள்ள இறங்கி அதுதான் கேக்குறேன் டைம் இல்ல ஓகே மேட்ச் பால் குட் ஷாட் அந்த 6
ஆறு வந்துருச்சு. அந்த ஆறு, அந்த சத்தம், செம்ம ஓவர். மீனாட்சி உண்மையில பாராட்டியே ஆகணும் அவரை. இந்த ஓவர்ல ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து நல்ல வெல் செட்டான பேட்ஸ்மேன் வச்சு போட்டு போயிருக்காரு. சோ அரை சதம் கடந்து இருக்கிறார் பாரதி. 50 ஓட்டங்கள் எட்டி பிடிச்சிருக்காரு 24 பந்துகள்ல. அவரை பேட்டப் பண்ணு கூட எனக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மேட்ச் பிரஷரா போய்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு பாலுக்கு 6 ஓட்டங்கள் தேவை. அடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல டீம் எஸ்எஸ்கே ஒரு பாலுக்கு 5 தேவைன்ற நிலைமையில 6 அடிச்சிருக்காங்க. என்ன மேட்சுங்க, என்ன மேட்ச். 5.1 அடிக்கணும் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். 5 ஓவர்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டாங்க. எஞ்சி இருக்க ஒரு பந்துக்கு 6 அடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 3 ஓவருக்கு மொத்தமா 6 ரன் அடிக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க ஒரு பாலுக்கு அடிச்சாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் மேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்ல முடியும். வாட்டார் உள்ள போறாங்களா அல்லது இவங்க உள்ள போறாங்களா அப்படின்னு சொல்ல முடியும். பவுலர் நேம் ப்ளீஸ். பாரதிதாசன். ஸ்ட்ரைக்ல அபிஷேக் முதல் பால சந்திக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்கேயுமே வந்திருக்காது போல. 6 ரன் அடிக்கணும். அதை முதல் பால்லே அடிச்சிட்டாங்கன்னா ரன் ரேட் என்ன கால்குலேட் பண்ணி சொல்லுதோ அதுதான் இங்க ரிசல்ட். ஒரு பால் எந்த டீம் செமிஃபைனலுக்கு போக போறாங்கன்னு தெரிய போற ஒரு பால்னு நினைக்கிறேன். என்ன மேட்ச் எப்பா. அதான் நான் கன்ஃபார்மா சொல்லல. பாப்போம் என்ன ரன் ரேட் வருதுன்னு பாப்போம். என்ன மேட்ச்ங்க எப்பா. இங்க ஏன்டா ஒரு மாதிரி ஃப்ளோல போகும்போது என்ன ஸ்டாப் பண்ற. என்னடா நீ. What a match, what a match. ரிசல்ட் பார்க்கும் நேரம் இது. நான் ஆல்ரெடி சொன்னேன் போன ஓவர் கடைசி பால பாரதி 6 அடிச்சு அடுத்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால அபிஷேக் 6 அடிச்சாரு அப்படின்னா மேபி அவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அது அப்படியே நடந்திருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா டிராகன் பாய்ஸ் உள்ள போயிட்டாங்க. கிங்ஸ் 11 வாட்டார் 0.682 ரன் ரேட். டிராகன் பாய்ஸ் 0.731 ரன் ரேட். 5.2 இருந்திருந்தாலும் இந்த மேட்ச கிங்ஸ் 11 வாட்டார் தான் உள்ள போறாங்க. 5.1 அடிச்சனால டிராகன் பாய்ஸ் உள்ள போயிட்டாங்க. என்ன மேட்ச் எப்பா. ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி MCPL சீசன் 1 பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்ங்க இது. ஆக்சுவலா இந்த மாதிரி மேட்ச் இந்த மாதிரி யார் ஜெயிச்சு உள்ள போறாங்களோ அவங்க தான் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. நிறைய வந்து IPL மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. PCC என்னாச்சு. PCC வர்சஸ் ட்ரிபிள் ஏக்கு வந்து ஆல்ரெடி 3க்கு 3 லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஆறுதல் வெற்றிக்காக போராடக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும். அதே மாதிரி PCC அவங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி டாமினண்டா SSK வந்து 3க்கு 4 வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் டாமினண்டா இருக்கிறாங்க. வெல் பிளேட் டிராகன் பாய்ஸ், வெல் பிளேட். ஹாப்பி டே. இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ஹாப்பியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. 5.1 அடிக்கணும்னு சொன்னதுக்காண்டி 5.1 அடிக்கணும். ஏன் அப்படி பண்றீங்க. நெஞ்சு வழியா வந்துருச்சு எனக்கு. ஸோ இருந்தாலும் நான் என்னடா பண்ணேன். என்ன இருந்தாலும் கிங்ஸ் 11 வாட்டார் அவங்களுக்கு இந்த தருணத்தில் நம்ம வந்து நன்றி சொல்லி ஆகணும். முடிஞ்சா வந்து அப்படியே 2 டீம் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்குங்க. அவங்களுக்கு உண்டான அந்த அன்பை பரிமாறிக்கங்க. இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கேம் இதுதான் வந்து நமக்கு தேவை. இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் தான் நமக்கு தேவை. மேட்ச் அப்படின்றப்ப அது இப்படி தான் இருக்கணும். அதுதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி பரபரப்பு சுவாரஸ்யங்கள் ஒரு விறுவிறுப்புலாம் இருந்தால் தான் மேட்ச் நல்லா இருக்கும். ஸோ கிங்ஸ் 11 வாட்டாரும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பறந்து பந்து பிடிச்ச அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி கடைசி ஓவரில் 24 ரன்னை கொண்டு வந்தாங்க. அதை வச்சு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி போட்டாங்க. பவர் பிளேலாம் பவுண்டரியே வராமல் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே மேட்சின்னு பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த வெற்றி வாய்ப்பை வந்து தக்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பாய்ஸ். ஸோ இந்த குரூப்பில் செலக்ட் ஆகி போன 2 டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டிராகன்ஸ் மற்றும் டிராகன் பாய்ஸ். ஹார்ட் லக்.
அடுத்த வருஷம் மீண்டும் சந்திப்போம் MCPL சீசன் 2ல. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு ப்ரைஸ் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு MCPL கமிட்டி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். வெல் பிளேட், ஹார்ட் லக் கிங்ஸ் 11 வாட்டர் கைஸ். சரியான மேட்ச் 5.1 அடிச்சாங்க கரெக்டா. டேய் எனக்கு ஒரு பண்ணா ப்ரோ. அவங்கள PCC ப்ரோ என்னாச்சு ப்ரோ? கிரவுண்ட் இப்படி காலியா இருக்க கூடாது ப்ரோ. பவுலிங்கா பேட்டிங்? பவுலிங் ஓகே ஓகே. கிங்ஸ் 11 வாட்டர் வந்து போன மேட்ச் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஓகே, நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கான டே இல்லை இன்னைக்கு. PCC உள்ள போயிட்ட காரணத்தினால டீம் AAA உங்க டீம்ல இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ரெடி ஆவீங்க. அம்பையர்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அந்த மேட்ச் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். as much as expected நம்ம எதிர்பார்த்த